Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டாக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், அரை ஸ்பூன் உப்பு. இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் அரைச்சி போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 3 வரமிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா காரத்துக்கேற்ப வரமிளகாவையே சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விடலாம். இதில் 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா வறுத்தாச்சு. அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் ஒரு பெரிய பத்தை தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம். தேங்காய் போட்டு நல்லா வறுங்க. தேங்காயில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வற்றி தேங்காயும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். மூடியை திறந்து பார்ப்போம். தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கலரி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோடு இந்த சிக்கன் நல்லா பரட்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். நல்லா கிளறி விட்டாச்சு. இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸியை அலசி ஊற்றிப்போம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு. நம்ம சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். அப்பப்போ நீங்கள் மூடியை திறந்து கிளறி விடுங்க. மூடியை திறந்து பார்ப்போம்.
எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிளறி விடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டோம்னாலே அதோடைய அரோமா ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக நல்லா வரும். நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.